பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கையாக பார்க்கப்படும் ஆபரேஷன் சிந்தூர். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 16 மணி நேரம் அனல் தெரிக்கும் விவாதம். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் பல்வேறு கேள்விகள் எழுப்பி அரசுக்கு நெருக்கடி தர எதிர்க்கட்சிகள் திட்டம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக கூறும் உளவுத்துறை தோல்வி, ட்ரம்ப் மத்தியஸ்தம் குறித்தான கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிப்பார் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் மாமன்னர்கள் ராசராச சோழனுக்கும் ராசேந்திரனுக்கும் பிரம்மாண்ட உருவ சிலைகள் நிறுவப்படும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे. சோழர்களின் சிறப்புகளை வரும் தலைமுறையினர் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட கலைப்பொருட்கள், தொல்லியல் பொருட்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டுவர தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முயற்சிப்பதாக பெருமிதம். विकास भी विरासत भी इस मंत्र पर चल रहा है. आज का भारत अपने इतिहास पर गर्व करता है. தலை சுற்றல் காரணமாக ஒரு வாரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிஸ்சார்ஜ். 3 நாட்கள் ஓய்வுக்கு பின் பணிகளை தொடர்வார் என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. நலமுடன் வீடு திரும்பிய முதலமைச்சரை வழி நெடுங்கிலும் காத்திருந்து வாழ்த்திய திமுக தொண்டர்கள். நலம் பெற வாழ்த்திய அனைவருக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து வீடியோ பகிர்வு. ஆட்சி கொடுத்தால் 6 மாதத்தில் குற்ற செயல்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. வெறும் 6 நாட்களில் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்து காட்டுவோம் எனவும் பிரச்சாரம். பரந்தூருக்கு பதிலாக திருப்போரூரில் விமான நிலையத்தை அமைக்கலாம். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி யோசனை. நிலையம் அவசியம் கிடையாது, வர வேண்டாம். இங்க விமான நிலையம் வேண்டும். சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்க பழந்தூர்ல வேண்டாம், மற்ற பகுதியெல்லாம் இருக்கு, அதை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆழமாக கேட்டுக்கொள்கிறோம். பட்டியல் இனத்தவர்களுக்கான 18% இடஒதுக்கீட்டில் 15% குறிப்பிட்ட 8 சமுதாய மக்களை அனுபவிப்பதாக அன்புமணி. பட்டியல் சமூகத்தவருக்கான இடஒதுக்கீட்டை 20% உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இந்த 78 சமூகத்தில் 8 சமூகம் தான் அந்த 18%ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 சமூகங்கள் மீதி இருக்கிற 3% தான் வாங்கிட்டு போறாங்க. நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு என்ன சாதித்தது என்ற விவரங்களை முதலமைச்சர் வெளியிட வேண்டும். மத்திய அரசு மீது பழி போடாமல் என்ன செய்தோம் என்பதை திமுக பட்டியலிட அண்ணாமலை வலியுறுத்தல். கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாமல், இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல், இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல், இந்த கடைசி 1 வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடணும். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
தவிக தலைவர் விஜய் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. வெடிகுண்டு செயல் இழப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்ததில் பொருளி என்பது தெரிய வந்தது. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான அவமதிப்பு நடவடிக்கையை வாபஸ் பெற வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 98,000 கனஅடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவோ பரிசல் சவாரி செய்யவோ தடை விதிப்பு. மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,00,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ள அபாய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள். உபரி நீரை முறை சார்ந்த குளங்கள், ஏரிகள் மற்றும் சரபங்கா போன்ற திட்டங்களுக்கு திருப்பிவிட்டு முடிந்த அளவு சேமிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நெல்லை பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் திடீரென அதிகரித்த நீர்வரத்து. ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த பக்தர்கள் கயிற்றை பிடித்துக் கொண்டும் குழந்தைகளை பாத்திரங்களில் வைத்தும் மீட்டனர். சென்னை வில்லிவாக்கத்தில் பாஜக நிர்வாகியின் சகோதரர் வெட்டி கொல்லப்பட்ட பயங்கரம். வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்ட ரவுடி கும்பலுக்கு போலீசார் பலைவீச்சு. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் நகைக்கடையில் 1 கிலோ வெள்ளி பொருட்களை திருடிய 4 பெண்கள் கைது. நகை வாங்குவது போல நடித்து ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கைவரிசை காட்டியதன் சிசிடிவி காட்சி. பீகாரில் வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதியானது என்று கூறப்படுவது தவறு என தேர்தல் ஆணையம் விளக்கம். அதுதான் இறுதி பட்டியல் என்ற மாயையை சிலர் உருவாக்க பார்ப்பதாக கண்டனம். குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கருக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையில் நடந்தது என்ன? ராஜினாமாவுக்கான காரணத்தை தன்கர்தான் வெளிப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். பாரதம் என்பதை பாரதமாகவே குறிப்பிட வேண்டும், மொழிபெயர்க்க கூடாது என RSS தலைவர் மோகன் பகவத் வலியுறுத்தல். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்குழு அளித்த அறிக்கை செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். உத்தரகாண்டின் சமோலி மாவட்டத்தில் இடைவிடாத மழையால் அலக்நந்தா நதியில் வெள்ளம். ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. கேரளாவில் கரைபுரண்டு ஓடிய ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பைக்.
அதிர்ஷ்டவசமாக தப்பிய இருசக்கர வாகன ஓட்டி. ஹைதராபாத்தில் இரவு நடைபெறவிருந்த ரெய்ட் பார்ட்டியை தடுத்து நிறுத்தி போலீசார் அதிரடி. போதைப் பொருள் வைத்திருந்த 9 பேர் கைது, 2 தப்பியோட்டம். மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை கோடிக்கணக்கில் முறைகேடு. 14,000 ஆண்கள் மகளிர் உதவித்தொகை பெற்று வந்தது அம்பலம். மும்பையிலிருந்து வாரணாசிக்கு தாமதமாக புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் பயணிகள் போராட்டம். விமான பணிப்பெண்கள் கையெடுத்து கும்பிட்டு இருக்கையில் அமரச் சொன்ன வீடியோ வெளியீடு. अगर आप केओस ना करें और आप विश्वास रखें, आई गारंटी यू हम सब वाराणसी पहुंच जाएंगे. Thank you. हर हर महादेव. Let's have a good flight and let's all. ஸ்காட்லாந்தில் நடுவானில் பறந்த விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப் போவதாக மிரட்டிய பயணியால் அச்சம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சாக வேண்டும் என கூச்சலிட்டதால் பரபரப்பு. Going to bomb the flight. Dead to America, dead to Trump. Allah Akbar. Allah Akbar. Allah Akbar. உலகையே உற்றுநோக்க வைத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் வர்த்தக மோதல் முடிவுக்கு வந்தது. பெரும்பாலான ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு வெறும் 15% மட்டுமே வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். Large amount of money. You know what that amount of money is. It's very substantial, but they're going to invest an additional $600 billion. I'm going to let you say, but I think it's the biggest deal ever made. Thank you very much. Congratulations. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி டிரா. எளிதில் வெற்றியை ருசித்து விடலாம் என்ற இங்கிலாந்து அணியின் கனவை தவிடுபடியாக்கிய இந்திய பேட்ஸ்மேன்கள். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டியில் இருந்து ரிஷப் பந்த் விலகல். காயம் காரணமாக விலகிய ரிஷப் பந்துக்கு பதிலாக இந்திய அணியில் தமிழக வீரர் ஜெகதீசன் சேர்ப்பு. பண்ருட்டி எல்லை மாரியம்மன் கோவில் வளையல் திருவிழா. அம்மன் கருவறை முழுவதும் 1,08,000 வளையல்களால் சிறப்பு அலங்காரம். நெல்லை மாவட்டம் தெற்கு ஹெளிக்குளம் பரிசுத்த அதிசயம் அனிமாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் பாரம்பரிய மற்றும் வண்ணமயமான ஊர்வலம். தேஜ் திருவிழாவில் திரளான மக்கள் பங்கேற்று உற்சாகம். பல்வேறு ஆன்மீக பாடல்களை பாடி பிரபலமான பாடகர் சக்தி சண்முகராஜா காலமானார். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் மறைந்ததால் ஆன்மீக அன்பர்கள் சோகம். அடுத்த ஆண்டு சுமார் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய டிசிஎஸ் நிறுவனம் திட்டம். அதிக மற்றும் நடுத்தர ஊதியம் பெறுபவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்.